ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இன்று உனக்காக தான் அற்புதமான விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறேன். நீதான் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இன்று இப்போது இந்த தருணத்தில் மாறியுள்ளாய் என் செல்லமே. எனது இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கான நல்லதெல்லாம் மிக சிறப்பாக நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்துகள். இன்று இரவோடு இரவாகவே நான் நிகழ்த்தப் போகும் அற்புதத்தின் மூலமாக நாளை விடியலில் நீ நிச்சயம் பெருமகிழ்ச்சி கொள்ளுவாய். உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் இனி தொடர்ந்து நடக்கப் போகிறது. கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து அதை கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் செயலாக மாற்றுவதும் தானே வெற்றியின் ரகசியம். இத்தனை நாள் உன் வாழ்வில் கஷ்டப்பட்ட போதெல்லாம் பல விஷயங்களை நீ கற்றுக்கொண்டு விட்டாய். அதன் மூலமாகவாவது இனிமேல் உன் வாழ்வில் எந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும், யாரை எப்படி கையாள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என அனைத்தையும் புரிந்து நடந்து கொள். நேற்று வரை நீ பெற்ற இழப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு இனிமேல் நீ பெறப்போகும் வெற்றியினை நினைத்து கொண்டு இப்போது நிம்மதியாக நீ தூங்கலாம் என் செல்லமே. இதுநாள் வரை பெற்ற இழப்புகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என சொல்லக்கூடிய வகையில் நாளை முதலே உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக கொண்டு வந்து தரப்போகிறேன். ஒவ்வொரு நாளும் இனி உனக்கான நல்ல நாளாகத்தான் இருக்கப் போகிறது. சக மனிதரிடம் தவறு செய்துவிட்டு சக மனிதருக்கு கெடுதல் செய்துவிட்டு சக மனிதரை ஏய்த்து பிழைக்க நினைத்து அவருக்கு துரோகம் செய்து ஏமாற்றிவிட்டு என்னிடம் வந்து முருகா கந்தா சரணம் என சொன்னால் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுத்து விட முடியுமா என்ன? எதற்கும் ஒரு நீதியும் நேர்மையும் நியாயமும் இருக்கிறதல்லவா? எனது அன்பு பிள்ளையே, நீ செய்வதெல்லாம் சரிதான். ஆனால் நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ சம்பாதிக்க வேண்டும், நீ சொத்து சேர்க்க வேண்டும், உன் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய இன்னொரு பிள்ளையின் குடும்பத்திற்கு நீ கெடுதல் செய்தால் அதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ ஒரு மனிதருக்கு செய்யக்கூடிய விஷயம் என்பது அது ஏமாற்றமாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, அது அவரது குடும்பத்தையும் சேர்த்துதானே பாதிக்கிறது. அவருக்கு வரவேண்டிய வளர்ச்சியை நீ தடுக்கிறாய் என்றால் அது அவரது குடும்பத்து வளர்ச்சியை நீ தடுப்பது போலதானே. அது உனக்கு பாவமாக தான் வந்து சேரும் என்பதை மறவாதே. இன்று வேண்டுமானால் நீ மற்றவர்களை ஏமாற்றி நன்றாக வாழ்வதைப் போல தெரியலாம். ஆனால் கூடிய விரைவில் அத்தனைக்கும் சேர்த்து நீ கஷ்டப்படும் போது அதை எப்படி சமாளிப்பாய்? ஒருபோதும் வெற்றி நமக்கு கிடைத்தால் போதுமென இப்போது சுயநலமாக எதையும் தவறாக செய்து விடாதே. அதே நேரத்தில் இப்போது தோல்வியை பார்ப்பதால் தானே நீ பயந்து நிலை தடுமாறுகிறாய், தவறான வழியில் செல்ல நினைக்கிறாய். தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. எல்லா மனிதர்களுக்கும் தோல்வி வருவது என்பது இயற்கைதான். ஆனால் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் அத்தனையையும் நான் உனக்காக சரி செய்வேன். 1000 தோல்விகளை ஒரு மனிதன் தாங்கும் பட்சத்தில் அதுவே அவனுக்கு பாதி வெற்றிதானே. எப்போதும் எல்லா மனிதர்களும் எதற்காக இரவில் தூக்கம் கொள்கிறார்கள் தெரியுமா? மனிதன் நிம்மதியாக தூங்கும்போது எந்த தவறுகளையும் யாருக்கும் செய்வதும் கிடையாது. அதே நேரத்தில் அவனுடைய உடலிற்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியும் பெறுவதற்கான அந்த நேரம் என்பது ஓய்வு நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி நீ இப்போது நிம்மதியாக தூங்கினால்தானே நாளை விடியல் விடியும் போதே நீ விழித்தெழ முடியும். அதுவும் சாதாரணமாக அல்ல, இந்த உலகத்தையே ஜெயித்து காட்டும்படி உனக்கான விஷயத்தில் நான் வெற்றியை தரப்போகிறேன். விழிப்பதற்காக தான் உறக்கமே தவிர தூங்கி தூங்கி சோம்பல்தனம் படுவதற்காக உறக்கம் இல்லை என் செல்வமே. எப்போது நீ தோல்வி அடைந்ததை பற்றியே யோசிக்கிறாயே தவிர்த்து தோல்வி அடைவதே வெற்றிக்காக தான் என்பதையும் புரிந்துகொள். கீழே விழுவது எல்லாமே மீண்டும் எழுந்து நிற்பதற்காக தான். மனிதனின் வாழ்வில் தோல்விகளும் வீழ்ச்சிகளும் வருவது என்றால் அடுத்து அவன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறான். அதற்கான ஆரம்பம்தான் இது என்பதை புரிந்துகொள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதை சீக்கிரம் பேசி முடித்துவிட வேண்டுமே தவிர பேசி பேசி ஒரு சாதாரண விஷயத்தை பிரச்சனையாக மாற்றிவிடக்கூடாது என் செல்வமே. இனி நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டுமே தவிர ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது என நடந்ததையே குப்பையாக கிளறி கொண்டிருக்காதே. இனிமேல் எப்படி நடக்க வேண்டும், என்ன நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும் என சரியாக புரிந்து நடந்து கொள். ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டால், ஏதோ ஒரு மனிதர் தவறு செய்துவிட்டால்
அவர் தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, அதை உரியவர்களிடம் போய் நீ பேச வேண்டுமே தவிர ஊரார் எல்லாரிடமும் போய் அவர் இப்படி செய்துவிட்டார் என சொல்லிக்கொண்டே இருக்காதே. மனிதர்கள் வாழ்க்கையில் தவறு செய்வது சகஜம்தானே. அதை உரியவரிடமே நீ எடுத்து சொன்னால் அவர் மாறுவதற்கும் திருந்துவதற்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறதல்லவா? எப்போதும் எதையும் பிரச்சனையாக மாற்றாமல், எதையும் சிக்கலாக மாட்டிக்கொண்டு நீயே மாட்டி முழிக்காமல் எல்லா விஷயங்களிலும் உறுதியோடு இரு. ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டுமென நினைத்தால் அதில் பிடிவாதமாக இருக்காதே என் செல்வமே. பிடிவாதமாய் இருப்பதை காட்டிலும் அதை நல்லபடியாய் நடத்துவேன் என உறுதியோடு இரு. எல்லா விஷயங்களை பற்றி பேசும்போதும் அதில் உள்ள முக்கிய விவரங்களை பற்றி தான் சொல்ல வேண்டுமே தவிர வீண் வார்த்தைகளோ விவாத சொல்லோ உனக்கு வேண்டாம். யாரிடம் எதை பற்றி விவரித்து சொன்னாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியதாக உன்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பெரிதுபடுத்துவதாகவும் சண்டைகளை வளர்ப்பதாகவும் இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் தானே. உன் அப்பன் முருகன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி உன் செயல்களை அமைத்து கொள்ளும் வேலையை பார். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நிகழ்வதில்லை என் செல்வமே. நிரந்தரமானது என எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் தானே உன் வாழ்க்கை துன்பமாகவும் துயரமாகவும் இப்போது தவித்து கொண்டிருக்கிறது. என்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என நினைக்காதே. யாருக்கு உன்னை பிடித்தால் என்ன, பிடிக்கவிட்டால் என்ன? நீ என்ன கடைகளில் விற்கும் பொம்மையா? எல்லாருக்கும் உன்னை பிடித்து உடனே வாங்கி கொண்டு போவதற்கு? நீ ஒரு மனிதன். அப்படி இருக்கும்போது பல பேருக்கு உன்னை பிடிக்கும், சில பேருக்கு உன்னையும் உன் செயல்களையும் பிடிக்காமலும் கூட இருக்கும். தெய்வங்களையே மனிதர்கள் அப்படித்தானே வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு என்னை பிடிக்கும், எத்தனை பேருக்கு விநாயகரை பிடிக்கும், எத்தனை பேருக்கு சிவனை பிடிக்கும், எத்தனை பேருக்கு பெருமாளை பிடிக்கும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டவர்களாக, ஒவ்வொரு விருப்பம் கொண்டவர்களாக இருக்கும்போது எல்லாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும், நீ சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும் என ஒருபோதும் நினைக்காதே. அவரவர் ஆத்மாக்களும் அவரவர் கர்மாக்களும் என்ன செய்கிறதோ அதன்படிதானே மனிதர்கள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை யாருக்கும் பிடிக்க வேண்டாம். உன்னை உனக்கு பிடித்தால் போதும் என் செல்வமே. நீ என் அன்பு பிள்ளைதானே. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். உன்னுடைய நம்பிக்கையும் திறமையும் ஆற்றலும் செல்வமும் பக்தியும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே போல உன்னுடைய குணத்தை விரும்பக்கூடிய ஆளாக நீயும் இருக்க வேண்டும். எதை இழந்தாலும் சரி, இழந்த எந்த விஷயத்தையும் பற்றி யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் எல்லாம் சரியாகும் என உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து போய்கொண்டே இரு. தன்னைத்தானே சரி செய்து கொள்வதை விட சிறந்த மாற்றம் என இந்த உலகில் எதுவுமே இல்லை. உனக்குள் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக நிறைய இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக மாற்ற முயற்சி செய் என் செல்வமே. தனி மனிதர்களிடத்தில் மாற்றம் வராமல் இந்த உலகத்தில் என்னால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. அதனால்தான் உனக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வா என நான் சொல்கிறேன்.